ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன மிஷன் சாப்டர் 1 படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அண்ட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறவர் ஏஎல் விஜய் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அருண் விஜய் வந்து லீட் ரோலில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸாக வந்து ஏமி ஜாக்சனும் நிமிஷா விஜயனும் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏமி ஜாக்சன் ஆகட்டும், நிமிஷா விஜயன் ஆகட்டும், அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து அவங்க நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் அருண் விஜய் வந்து சொல்லவே தேவையில்ல, அவரோட ஃபிசிக் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவருக்கு இந்த ரோல் வந்து ஒரு ஆப்டான ரோல் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீன்ஸில் வந்து இன்வால்வ் பண்ணி நடிச்சிருந்தார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி ஆகணும். சரி, ஓகே, இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம லைட்டாக பார்த்துடலாம். ஆரம்பத்தில் நம்மளுக்கு காஷ்மீரை வந்து காட்டுறாங்க. அங்கே 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 3 தீவிரவாதிகள் வந்து இந்தியாவுக்கு வந்து ஊடுருவிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படியாவது நம்ம தடுத்தே ஆகணும். ஏதோ ஒரு பெரிய சம்பவம் வந்து அவங்க பண்ண போகிறாங்க. அதை வந்து கண்டுபிடிச்சி நம்ம தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. கட் பண்ணாங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு அருண் விஜய் வந்து தமிழ்நாட்டில் காட்டுறாங்க. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு பேர் சனா. ஸோ அவங்களுக்கு ஒரு பெக்குலியரான ஒரு டிசீஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு சொல்கிறாங்க. அண்ட் அந்த டிசீஸ் வந்து சீக்கிரமாக வந்து ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்களை குணப்படுத்த முடியும். இல்லை அப்படின்னா அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியும் டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அந்த ஆப்ரேஷன் வந்து லண்டனில் இருக்கிற சென்ட் பீட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணுவாங்க. அது அவங்க தான் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க அங்கே அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு சொல்லப்படுது. ஸோ இவங்க நம்ம அருண் விஜய் வந்து அவரால் முடிஞ்சது என்னென்னவோ அதை வந்து அந்த பணத்தை வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கான ஜீப்பை வந்து அவர் விற்கிறாரு. அண்ட் அதே மாதிரி அவருக்கு என்னென்ன பொருள் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து அவர் விற்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி விற்றுறாரு. விற்றுட்டு அவரும் அந்த குழந்தையும் வந்து லண்டனுக்கும் போகிறாங்க. போனதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மாதிரி இது வந்து வீக்கெண்டு, ஸோ 3 நாள் அப்சர்வேஷன் வச்சுட்டு நம்ம வந்து திங்கட்கிழமை வந்து ஆப்ரேஷனை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இப்படி இருக்கிறப்ப லண்டனில் அருண் விஜய் வந்து தெரியாத்தனமாக ஒரு கேஸில் வந்து அவர் மாட்டிக்கிறாரு. அண்ட் அந்த கேஸில் மாட்டினதுக்கு மூலமாக அவர் வந்து ஜெயிலுக்கும் போயிடுறாரு. ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த ஜெயிலேருந்து அவர் எப்படி எஸ்கேப் ஆனார், அண்ட் அவங்க குழந்தைக்கு ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுதா இல்லையா, இவரோட ஃப்ளாஷ்பேக் என்ன, ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்கிற படம் தான் இந்த ஒரு மிஷன் சாப்டர் 1 அப்படிங்கிறத நம்ம புரியுது. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தை வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஆக்ஷன் மூவியாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் வந்து ஆக்ஷனில் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் அதே மாதிரி ப்ரிசனை சுற்றி அந்த ஒரு ஆர்ட் ஒர்க் ஆகட்டும், அண்ட் அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும். ஏன்னா 2 ஒரு லொக்கேஷன் தான் மேக்ஸிமம் வந்து அந்த ஒரு ப்ரிசனையை வந்து காமிச்சிருப்பாங்க. ப்ளஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து காமிச்சிருப்பாங்க. அது வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே செட் வந்து போட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் குறிப்பாக வந்து அந்த ப்ரிசனில் வந்து 300 பேர் வந்து கைதிகளாக இருப்பாங்க. ஸோ அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும் அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நம்பும்படியாகவே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் சீன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபி நீட்டாகவே இருந்தது. அண்ட் ப்ளஸ் வந்து சவுண்டு அந்த ஜிவி பிரகாஷோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. பட் சாங்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கான ஃப்ளாஷ்பேக் ஆகட்டும், அருண் விஜய்க்கான ஃப்ளாஷ்பேக் வந்து ஓரளவுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே, இந்த படத்தில் வந்து அப்போ மைனஸே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ப்ரெடிக்டபிளாக தான் போகும். ஏன்னா அவரே வந்து கிட்டத்தட்ட அருண் விஜய் வந்து எல்லாத்தையும் வந்து அவரே வந்து எடுத்து பண்ணுறாரு. அண்டு பண்ணுறது எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வருது. ஸோ இப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் தான் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ண போகிறாரு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு அந்த க்யூரியாசிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதை இன்னும் கொஞ்சம் வந்து சீன்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே மூலமாக அதை இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் பண்ணியிருந்தா இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த ஒரு தீவிரவாதி கும்பல் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்ப அதை பண்ணாங்கன்னா என்ன ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் வந்து ஆடியன்ஸுக்கிடையே இருக்கணும் இல்லையா. அது வந்து எங்கேயோ வந்து மிஸ் ஆனிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. இது வந்து கிட்டத்தட்ட 1-on-1 மாதிரி எனக்கு போயிடுச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து ட்ராபேக்காக இருந்துச்சு. அதுக்கு பதிலாக வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த டெரரிஸ்ட்
டெரரிஸ்டோட ஆக்டிவிட்டீஸ் மூலமாக இவ்வளோ பாதிப்பு ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து அருண் விஜய் தடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாகட்டும், அதுக்கான ஒரு ஸ்டேஜிங்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் இந்த படம் வந்து எஃபெக்டிவாக வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, ஓவராலாக இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு போர் அடித்தா ஒரு தடவை தாராளமாக இந்த படத்தை வந்து தியேட்டர்ஸில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல அப்படின்னாலும் ஓரளவுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அருண் விஜயோட ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், அண்ட் நம்மளுக்கு வந்து இந்த ப்ரிசன் எஸ்கேப் அந்த படம்லாம் வந்து தமிழில் ரேராக தான் வருது. ஸோ அதை வந்து நீங்கள் தியேட்டர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். மற்றபடி இந்த படத்தில் வந்து அந்த ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், அந்த கதை ஃப்ளோ வந்து ஈஸியாக வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் மைனஸாக தான் இருக்கும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.